அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரியும் இப்போ நம்ம பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிற மாதிரியும் அப்படி இல்லை. ஆனால் எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த காலங்களை நினைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஒரு புது ட்ரெஸ் எடுத்தால் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டாலும் சந்தோஷமா என்னவோ. அப்போது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார். தாவீது தான் எதெல்லாம் இழந்தானோ எல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு, ரெட்டத்தனையாக கிடைச்சிச்சு. அப்போது நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது சந்தோஷத்தை இழந்திருந்தாலோ நிம்மதியை இழந்திருந்தாலோ சில பேர் என்ன இடத்துல வந்து சொல்வதுண்டு, நான் எனக்கு முந்தி மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னம் வரமாட்டுது, முந்தி அளவுக்கு என்னால் ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னெல்லாம் சீரை இழந்திருக்கிறனோ, எந்த மேன்மையெல்லாம் நான் இழந்திருக்கிறனோ, எதெல்லாம் என்னை விட்டு கடந்து போச்சுன்னு தோணுதோ, இனிமேல் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறத கூட திரும்ப தர என் ஆண்டவர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தான் இழந்துட்டேன், பழைய அபிஷேகத்தை இழந்துட்டேன், பழைய கிருபை வரங்களை இழந்துட்டேன், சுகத்தை கூட நான் இழந்திருக்கிறேன், சமாதானத்தை நான் இழந்துட்டேன், உறவுகளை நான் இழந்திருக்கிறேன், சம்பாத்தியத்தை இழந்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, கடந்த நாட்களில் ஒரு தகப்பனை பார்த்தோம், அவர் ஜுவல் செய்கிறவர். ஆண்டவர் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சார் பாஸ்டர், நான் எல்லாத்தையும் ஞானம் இல்லாமல் நான் இழந்துட்டேன். நம்ம எப்பேற்பட்ட இழப்புகளையும் எனக்கு சரி செய்ய ஒருத்தர் உண்டுன்னா அது என் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை போய் கேட்கலாம். ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? எனக்கு நன்மை செய்ய ஒருவர் உண்டு. என் இதயம் ஏதோ ஒன்றுக்காக துடிச்சு கொண்டே இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்காக நான் அழுது கொண்டே இருக்கலாம், ஏதோ ஒன்றை நினைச்சு இல்லை ஆண்டவர் மேலே உள்ள அன்பு. ஆண்டவர் ஆதி சபையை பார்த்து சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்படி எதை நான் இழந்திருந்தாலும் இன்றைய நாளின் ஆராதனை நான் இழந்ததை நான் திரும்ப பெறும்படி, யார் இங்கே எதை இழந்திருந்தாலும் நான் சொல்கிறேன், we lost nothing. நம்ம எதையுமே இழக்கலை. அவற்றை இரட்டத்தனையாக திரும்ப தர வல்லவர் என் ஆண்டவர். நம்புகிறவர்கள் எல்லாம் அப்பாவை பார்த்து, நீ நல்லவர், நன்மை செய்பவர், நீ வல்லவர், வாக்கு மாறாதவர், நீரே நல்லவர், நன்மை செய்பவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். இதயத்துல கை வச்சு, நான் எதை ஆண்டவரை இழந்தேன்? முந்தி முழங்கால் போட்ட உடனே உங்க பிரசன்னம் வரும்பா, இப்போ என்னமோ உங்க பிரசன்னம் வராத மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? முந்தி முழங்கால் போட்டா எனக்கு கண்ணீர் தார தாரையா வரும், இப்போ என்னால் அப்படியே அழுது ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றது கூட எனக்கு தடையா இருக்கு. எது எனக்கு பெரிய ஆறுதல்னு வாழ்க்கையில நினைச்சனோ அது எனக்கு ரொம்ப சூனியமா இருக்குன்னு சொல்றோமா? இது ஒண்ணு போதும் அப்படின்னு நான் நினைச்சது எனக்கு விகற்பமா இருக்கா? இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் அவைகளை சரி செய்யும்படி நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை நேர்த்தியாய் மாற்றுகிற ஆண்டவர், ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆண்டவர், அந்தகார இருளை கூட மாற்றுகிற ஆண்டவரை பார்த்து, என் மேல அசைவாடுங்க ஆண்டவரே, இழப்புகளை சரி செய்கிறவர் நீர் ஆண்டவரே, எதையெல்லாம் நான் இழந்திருக்கிறனோ அதை மறுபடியும் தருகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பாவை பார்த்து சொல்லாமா? யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே,
எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கூட நான் மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன், அதன் வரப்புகளை சீர்பொருந்த பண்ணுவேன், அதை நிலையான ஆணியாக ஒருவராலும் அசைக்க கூடாதபடி நான் கடாவுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். யாருடைய வாழ்க்கை ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ, யார் சோர்ந்து போயிருக்கிறவங்களோ, நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், என்னை மீண்டும் கட்டுகிறவர் நீர் ஆண்டவரே, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்ப பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே, என்னை சீர்பொருந்த பண்ணுகிறவர் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாருமாய் அப்பாவை பார்த்து, வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை, உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை, நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே, நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே, மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும், நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே, நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று என்னை நினைக்கிற தெய்வம், நீர் பாய்ச்சுகிற தெய்வம், தண்ணீர் நிறைந்த தேவன், அதனால தாகம் தீர்க்கிறவர். ஒரு நிமிஷம் கண்களை திறந்து எல்லாரும் என்ன பார்க்கலாம். நான் சொன்னேன், நான் எழுந்து போயிட்டேன், என் சந்தோஷம், என்னுடைய பழைய கால ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் நான் இழந்துட்டேனோ திரும்ப கிடைக்குமா? நான் இழந்த சுகம் எனக்கு கிடைக்குமா? இஸ் இட் பாசிபிள்? அப்படி உங்கள் இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் இழந்த யாவற்றையும் மறுபடியும் தரும்படி தான் இந்த ஆராதனையை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்? ரெண்டு மலைகளுக்கும் இடையில நிழல் நிறைய இருக்கும், குளுமையாக இருக்கும், மழை வந்தால் டக்குன்னு அந்த இடம் ஈரமாயிடும். ஸோ ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப். இந்த பள்ளத்தாக்கில் ஒரு கேதுரு வளருமாமா, அது கொழுந்தா இருக்குமாமா, சின்னதா, அந்த நுனி இன்னும் பிஞ்சா இருக்கும். அதை எடுத்து கிள்ளி கொண்டு போய் மலை உச்சி மேலே நட்டு வைப்பார் ஆண்டவர். மலை உச்சியில் காற்றும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும், மழை பெஞ்சாலும் அது மேலே தான் விழும். ரொம்ப பேம்படா சொஃபஸ்டிகேட்டடா இருந்த ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் ஒரு டஃப் பிளேஸ்ல ஆண்டவர் வைப்பாராம். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி? அது திரும்ப வளர்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா? இல்ல. அது பட்டு போகும், அது காய்ந்து போகும், அது வெயிலினால தீந்து போகும், அது வளருவதற்கு சாத்தியமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி வச்சா அது வளர்ந்து பெரிய கேதுருவாகி அதுல பல கிளைகள் உண்டாகி பல பட்சிகள் அதன் இடத்துல வந்து குடியிருக்குமாமா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது நடக்கவே நடக்காது, இது எங்க நடக்க போகுது, அவ்வளவுதான், இந்த சாப்டர் க்ளோஸ், வரலாறு முடிந்ததுன்னு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். என் ஆண்டவர் கமா போட்டு அதை ஆரம்பிக்கிறவர். அல்லேலூயா. நல்லவர், நன்மை, எத்தனை நன்மை, கணக்கில் அடங்காத நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்த தெய்வத்தை பார்த்து உங்களால கூட ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்ல,
உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. அப்பாவால முடியாதது ஏதாவது இருக்குதா? முடியாதுன்ற வார்த்தை அவர் அகராதிலே கிடையாது. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறோம்? நம்புகிறவர்கள் எல்லாம் இருதயத்துல கை வச்சு எந்த சூழ்நிலை உங்க இருதயத்தை ஆழ்த்தி கொண்டிருக்கிறதோ, சில டைம் நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம், இது நடக்காட்டி பரவாயில்ல. எப்படி? இது நடக்காட்டி பரவாயில்ல. ஒருத்தர் ஒரு டாக்டர் கிட்ட போனாராம், எனக்கு ரொம்ப கோபம் வருது. உங்களுக்கு எத்தனை வயசு? ஒரு 35 வயசு. சரி போயிட்டு வாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு போனாராம், உங்களுக்கு எத்தனை வயசு? 38 வயசு. 35லேருந்து 38 வந்துட்டிங்களா? திருப்பியும் 40 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கோபம் வருது. 40 வயசு ஆயிட்டா அவ்வளோதான், இனிமேல் குணத்தை மாற்றவே முடியாது, அப்படியே போயிடுங்க. அப்போ என்ன டாக்டர் பண்ணுறது? அந்த குணத்தோடய வாழ்ந்த. இப்போ குணத்தோட இல்லை, வியாதியோடையே அந்த மாதிரி வாழ்ந்து பழகிட்டோம். அவ்வளோதான், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் இந்த வியாதியோடய இருந்துக்கிறேன். எனக்கு விட்டு சில ஆசீர்வாதங்கள் கடந்து போகுதா? அவ்வளோதான், போயிடுச்சு. இல்லாமற் போகும் பொருளின் மேல் என் மனதை பறக்க விடுவானே, விட்டுறலாம். ஸோ we are coming to a conclusion. அவ்வளோதான், இனிமேல் இதோடய அப்படியே வாழ்ந்து பழகிக்கலாம், இனிமேல் இதுக்கு பழக்கப்பட்டுக்கலாம் அப்படி நம்ம மனசு சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் வைத்த திட்டம் அது அல்ல. சாத்தான் எனக்கு ஒரு திட்டத்தை வகுக்கிறான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை வகுக்கிறார், இல்லை ஒரு புதிய துவக்கத்தை நான் உனக்கு உண்டாக்குகிறேன்னு. எதுல? in which circle I'm going to stand. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவருடைய வட்டத்துக்குள்ள வரேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுவோமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் உமது வார்த்தையினால நீர் உருவாக்கினீரே. நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும்படி
நம்முடைய செவிகள் மந்தமாக உள்ள திரும்ப திரும்ப சொல்லுவோமா? உங்க கைகள் கூறுகவில்லை, கூடாததேதும் இல்லை, உம்மால் கூடாத, உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்ய முடியாத காரியம் என்று உலகத்துல ஒன்றுமே இல்லை. உம்மால் கூடாததேதும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. என் வாழ்க்கையில நீங்க அனுமதித்த எல்லாவற்றிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா. அது என் கண்களுக்கு தீமையாய் தெரிந்தால் அது நன்மையாய் முடியும். ஆதீனரின் காலத்தில் செவ்வையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். ஆதீனரின் காலத்தில் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க எனக்காக நீட்டப்பட்ட கரம் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறதப்பா. தான் நீட்டப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது தன் இருப்பிடத்திற்கு செல்வதே இல்லை, உருகவில்லை. இல்லை, உம்மால் கூடாததேதும் இல்லை, உம்மால் எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பாய். திரும்ப சொல்லுவோமா? எனக்காக எனக்காக என் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. என் நினைவுகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க. இப்ப சொல்லுவோமாக, கைகள் கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாத, உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் அப்பா எங்களை நினைக்கிற தெய்வமே. உம்மால் கூடாத சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவங்க கைகள் கூறுகவில்லை, நன்மை செய்ய முடியாதபடிக்கும் அது கரம் குறுகி போகவில்லை, ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கும் அது செவிகள் மந்தமாக இல்லை. நீட்டப்பட்ட கரம் ஓங்கி அந்த புயம் எங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே. உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது இல்லை. அனுமதித்ததெல்லாம் இருதயத்துல எல்லாம் நினைத்து உங்க சித்தம் இல்லாம என் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழுவதில்லவா. உங்க வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் எங்களது வாழ்க்கையை கட்டுவிக்கிறபடியால் நமக்கு நன்றி ராஜா. நன்மைக்காக அதீனதின் செவ்வையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். நீர் வைத்த திருவுள சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறிக்கொண்டே
வல்லவராய் நீர் கடந்து வருகிறபடியா உகந்த காணிக்கையா
பரிசுத்தமாக்குகிற அந்த பிரசன்னம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன் ஐயா. பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தே ஐயா. நீங்க விரும்புகிற பலியா என்ன நானே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எப்போதும் தீர பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோ. 1000 நாளை பார்க்கலாம் உங்க பிரகாரங்கள்ல செல்லுகிற அந்த ஒரு நாள் நல்லதப்பா. ஆகாமிய கூடாரங்கள்ல தங்குவதிலும் ஆண்டவரே உங்க சன்னிதான தண்டையில காத்திருக்கிறது அப்பா. எங்க சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி எங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் யெகோவா நிசியா, எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற தேவன் யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு பார்த்து கொள்ளுகிறவர் என்று மனப்பூர்வமா விசுவாசித்து உமது சிலுவையின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதற்கு நீர் எங்களுக்கு அருளி செய்த எல்லா உபகாரங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை நாங்க ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கடந்து போலாமா? உமையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. அந்த வரியை மட்டும் இன்னும் ஒரு 2-3 தடவை பாட்ட சொல்லாமா? உமையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. வாழ்வு தருகிற கண்மலை நீர்தான் ஆண்டவரே. நாங்க எப்பவும் நோக்கி பார்க்கிறது உங்கள் சமூகம் மட்டும்தான் ஆண்டவரே. வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல
வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டிகளுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல எங்க இழப்புகள் எல்லாவற்றையும் சரி செய்கிற தெய்வம், தேவைகளை சந்திக்கிற தெய்வம், இடுக்கண்களை மாற்றுகிற தெய்வம், எங்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தெய்வம். எங்க கண்கள் உங்களை மாத்திர கரங்களை தட்டலாம், கரங்களை தட்டி அப்பா உங்களை மாத்திரம் நோக்கி 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 நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே வழுவாதபடி எங்களை காக்கிறது தமது மகிமையுடைய சன்னிதானத்துல எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துகிற தேவனை நோக்கி பார்க்கிறப்பா. எங்க நாமத்தை நீர் மறுதலியாமல் பிதாவுக்கு முன்பாக உச்சரிக்கிறபடினால நன்றி. தாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நீங்க திருவுளம் பற்றின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி ராஜா. எங்க சிந்தைகள் முழுவதும் நீங்க நிரம்பி இருக்கிறபடினால நன்றி. எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உங்க சமூகத்துல பிரீதியாய் இருக்கிறபடினால உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது செட்டைகளின் நிழலில் நாங்க வந்து அடைகிறோம் ஆண்டவரே. போவாஸ் உமது போர்வையால் எங்களை மூடுவீராக. உமது கரத்தின் பராக்கிரமம் எங்க நாட்களில் வெளிப்பட வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. தடைகளை எல்லாம் நீக்கி எங்க மத்தியில நீங்க உலாவுனீங்க ஆண்டவரே. உங்க வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் நிரப்பப்பட்டபடியினால் நன்றி ராஜா. உமது பிரசன்னத்தை எல்லா தடைகளையும் மாற்றி நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த தயவுக்காக நன்றி. இன்னும் மாறாத உமது கிருபை, மாறாத உமது பிரசன்னம், தெய்வத்தினுடைய சகல கிருபை வரங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகமாய் கிரியை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. இன்னும் தொடர்ந்து உம்மோடுள்ள உறவில் இன்னும் அதிகமாய் பலப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை விட்டு எங்களை பிரிக்கிற எல்லா சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. சத்துரு எரிகிற எல்லா அக்னியாஸ்திரங்களிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையை கட்டளையிடுவீராக ராஜா. தலைகள் நிமிர்ந்து நடக்க செய்வீராக. எங்க கொம்ப காண்டா மிருகத்தின் கொம்ப போல உயர்த்துவீராக ராஜா. அப்பா வெட்கப்பட்ட இடங்கள், தலை கவிழ்ந்த இடங்கள், எல்லா இடங்களிலும் முத பிள்ளைகளுடைய தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக ராஜா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், லட்சைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சி, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆனந்த தைல அபிஷேகத்தினால முத பிள்ளைகளை நீ நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறேன். முத கிருபை தாங்கி கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை மென்மேலும்